ஆளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவனை நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே. எத்தனை பேருக்கு தமிழ் கடவுளான நம்முடைய முருக பெருமான பிடிக்கும்? சப்ஸ்கிரைப் மூலமா தெரியப்படுத்துங்க, கமெண்ட்ல முருகான்னு சொல்லுங்க. இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி எத்தனை பேருடைய ஜாதகத்துல இது முக்கியமான பயிற்சிங்க. சுக்கிர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி. சொந்த வீட்டுக்கு சுக்கிரன் வர்றாரு. ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. எத்தனை பேருக்கு திடீர் யோகம் வேணும்? இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க வாழ்க்கையில திடீர்னு ஜெயிக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா சொந்த வீட்டுக்கு சுக்கிரன் வர்றாரு. எப்ப? கரெக்டா செப்டம்பர் மாசம் 4ஆம் தேதி உள்ள வர்றாரு. அக்டோபர் மாசம் 4ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் சொந்த வீட்டுல ஆட்சி பலமாகிறார். அவர் நவம்பர் மாசம் வரை துளாராசில தான் இருப்பாரு. இருந்தாலும் அக்டோபர் மாசம் 4ஆம் தேதிக்கு வரை அவர் வக்ரமாகிறார். வக்ரம் இல்லாம நல்லா பாருங்க, செப்டம்பர் மாசம் 4ஆம் தேதியில இருந்து அக்டோபர் மாசம் 4ஆம் தேதி வரை வக்ரம் இல்லாம சூப்பரான ஒரு பலனை அள்ளி கொடுக்க போறாரு. சுக்கிரன் எங்கெல்லாம் பாக்குறாரோ அந்த இடம்லாம் பலமா மாறும். ஒரு மனிதனுக்கு ஆசை, பணம், ஆடம்பர, சொகுசுப்பங்களா, திடீர் லாட்ரியம் எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான். யாருடைய ஜாதத்துல சுக்கிரதசை வந்தாலும் சரி, சுக்கிர புத்தி வந்தாலும் சரி, பயங்கரமான ஒரு பலன் இப்ப இருக்கு. உங்க ஜாதத்துல சுக்கிரன் எப்படி இருக்கா அதுக்கேற்ற பலனை அள்ளி கொடுத்தவாரு. கடைசி முடி வீடியோ பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு. அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலச்சக்கரத்தின் 1வது ராசி தான் மேசராசி. எதுலையுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம் யார்கிட்ட இருக்குன்னா மேசராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு. எப்படி? தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம். மேஷத்தை பொறுத்தவரை சூப்பரா இருப்பாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. இதாங்க மேஷத்துடைய இயல்பான குணம். உணர்ச்சி வசப்படுவாங்க, ஆனா நீங்க பழகி பாருங்க, உயிரை கொடுப்பாங்க. இதுதான் மேஷத்துடைய இயல்பான குணம். அப்படிப்பட்ட மேச ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நல்லா தெரிஞ்சுங்க. இதுவரையும் சுக்கிரன் நீசமா இருந்தாரு. இப்ப நீசத்துல இருந்து வெளில வந்து ஆட்சி பலத்துக்கு வர்றாரு. எப்படி? சொந்த வீட்டுல சுக்கிரன். ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதன் இருப்பாங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. அந்த லட்சியம் ஆசையை காட்டுறது யாருன்னா சுக்கிர பகவான் தான். நீ ஆடம்பரமா வாழனா சுக்கிர பகவானை மட்டும் தான் ஜாதகத்துல பார்க்கணும், வேற எந்த கிரகத்தையும் பார்க்க கூடாது. எப்படி? ஆடம்பரமா வாழணும், நல்ல அந்தஸ்து கௌரவத்தோட வாழனா சுக்கிர பகவான் ஒருத்தர் ஜாதகத்துல இருந்தா செம்ம சூப்பரா வாழ முடியும். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் ஆட்சி பலமாகிற இதுக்காண்டி பலன். இந்த கடைசி முடி வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் கண்டிப்பா இருக்கு. தயவு செய்து இது சொல்றேன், உங்க ஜாதகத்துல எப்படி? உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்காரா? இத செக் பண்ணுங்க. அடுத்து உச்சமா இருக்காரா? இத செக் பண்ணுங்க. இப்ப சுக்கிர புத்தி வருதா? எப்படி? சுக்கிர திசை நடக்குதா? சுக்கிர புத்தி வருதா? ஜாதகத்தை இருக்க மட்டும் பாருங்க. இத பார்த்துக்கிட்டு உள்ள வாங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகத்தை யாராலையும் தடுக்க முடியாது. உங்க விதி ஜாதகத்துல எப்படி தசா புத்தி இருக்கோ அப்படி ஏத்தாப்புல இப்ப பலன் சுக்கிரவான் கொடுத்தே தருவார். நான் 7.5 சனிக்காண்டி சொல்லல. 7.5 சனி வந்தாலும் சரி, இப்ப சுக்கிரவான் உங்க ராசியை பார்ப்பதால் ஜாதகத்துல சுக்கிரன் மட்டும் நல்லா இருந்துட்டால் இப்ப எல்லாமே சூப்பரான யோகமா வந்து சேரும். அதனாலதான் நீங்க வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. பொதுவா பாருங்க, சுக்கிரன் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? என்னதான் செய்ய போறாரு இப்ப சுக்கிரன்? இதான் கேள்வியா இருக்கும் உங்களுக்கு. நல்லா பாருங்க, உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதிங்க. எப்படி? என்ன இருக்கு? உங்களுடைய பேச்சு இருக்கு. நீங்க எப்படி பேசணும், எப்படி பழகணும், எல்லாமே இந்த திறமையை காட்டுறது யாருன்னா சுக்கிர பகவான் தான். உங்க ராசி பிரகாரம் நான் சொல்றேன். ஆனா ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் உங்களுடைய வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க. ரெண்டும் நல்லா இருக்கணும். எப்படி? அங்கேயும் 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஜாதகத்துல நீங்க பிறக்கும் போது ஜாதகத்துல 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். இப்பவும் 2ஆம் இடம் ராசி 2ஆம் இடம் நல்லா இருந்தா எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல என்ன இருக்கு? வருமானம் இருக்குதுங்க. எப்படி? வருமானம், பொருள், ஏதாச்சும் ஒரு பொருள் சேர்க்கணும்னா 2ஆம் இடத்தை எடுத்துக்கணும். பணம், பொருள், வீடு, இடம், பூமி எல்லாமே 2ஆம் இடத்துல இருக்குது. ஒரு மனிதனுக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப முக்கியம். குடும்பம் நல்லா இருந்தாதான் எல்லாமே ஜெயிக்க முடியும். அடுத்து பாருங்க, உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி. அப்படி 7ஆம் இடத்துல என்ன இருக்குது? நண்பர்கள் இருக்காங்க, கூட்டாளி இருக்கிறாங்க, உங்களுடைய மனைவி இருக்குது, பொதுமக்களுடைய தொடர்பு இருக்கு, அரசியல் இருக்கு. எப்படி? அரசியல் இருக்கு. இது எல்லாமே இந்த 7ஆம் இடத்துல அதிகமா இருக்கு. உங்களுடைய மனைவி, கணவன் எல்லாமே இந்த 7ஆம் இடம் தான். ஒரு மனிதனுக்கு 7ஆம் இடம் நல்லா இருந்தாவே எல்லா பொருளும் வந்து சேரும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அதிபதி எங்க இருந்தார்? 6ஆம் இடத்துல போய் நீசமா இருந்தார்.
எப்ப? ஒரு மாசமா. நீங்க வேணா செக் பண்ணியே பாத்துக்குங்க. எத்தனை பேருக்கு அதாவது 2ஆம் இடம் 7ஆம் இடம் போய் வக்கரமா நீசமாகுனா உங்க ஜாதகத்துல நான் சொல்றேன் சுக்கிரன் சரியில்லாட்டினா இது எல்லாத்துக்கும் எடுத்துக்காதீங்க. உங்க ஜாதகத்துல சுக்கிரன் சரியில்லைன்னா இப்ப பணம் அதிகமா செலவாயிருக்கும் பாருங்க. நான் சொல்றேன் இந்த ரீசெண்டா ஒரு மாசம் டைம் போட்டு சொல்றேன், ரொம்ப நாளா இல்ல. ஒரு மாசமா காசு பணம் சேமிப்பு அதிகமா இல்லை. இதை ஏத்துக்கணும், நீ ஏத்துதான் ஆகணும். செலவு அதிகமா இருந்திருக்கும். நண்பர்கள் கூட்டாளி ஏமாத்திருப்பாங்க, ஜாமீன் போட்டு நிறைய பேர் பிரச்சனையை மாட்டிருப்பீங்க. வேலை உத்தியோகத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய வேலை உத்தியோகத்துல இடமாற்றங்கள் நிறைய வந்திருக்கும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய நண்பர்களோ ஏதோ ஒரு மேல் அதிகாரி மூலமாக ஒரு பிரச்சனையே இப்ப ரீசெண்டா ஒரு மாசமா நீங்க சந்திச்சிருக்கோம். இதை நீங்க செக் பண்ணியே பார்த்துக்கணும். ஒண்ணு பணத்துல கடன் பிரச்சனை வந்திருக்கும், வேலை உத்தியோகத்துல ஒரு தடங்களை பார்த்திருப்பீங்க, படிப்பு கல்வியில ஒரு தடங்கள் வந்திருக்கும். அதே மாதிரி பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை வாங்கியிருப்பீங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஒரு தடங்களை பார்த்திருப்பீங்க. உடல் ரீதியா பல்லு வலி நிறைய பேருக்கு பல்லுலையோ முகத்துல ஏதோ சின்ன ஒரு அடியோ ஏதாச்சும் ஒரு செலவை நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, 7ஆம் இடம் நமக்கு என்ன இருக்கு? வயிறு கீழே இருக்கு. இப்ப வயிறு சார்ந்த பிரச்சனைகளோ எப்படி சுக்கிரனாவே நீர் சம்மந்தப்பட்டது, வயிறு சார்ந்த விஷயம், சுகர் சம்மந்தப்பட்ட விஷயம், இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், ஏதாச்சும் ஒரு சின்ன தடங்களை பார்த்துப்பீங்க. இல்ல மனைவி கிட்டயோ இல்ல கணவன்கிட்டயோ ஒரு மன வருத்தமோ ஒரு குழப்பமோ, திருமணம் தள்ளி போறதோ இல்ல படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை, இது எல்லாமே நீங்க நடந்துச்சா மட்டும் ஒரு மாசத்துக்குள்ள நீங்க கேட்டு பாருங்க. நான் ஏன் இந்த சுக்கிரபாவம் நீசமாகும் போது யாருடைய ஜாதகத்துல சுக்கிரன் பலவீனமோ இந்த விஷயத்தை கேட்டா அவங்க மறுப்பே சொல்ல முடியாது, ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அங்கிட்டு வேற 7 சனியா? இப்ப 7 சனி என்ன பண்ணும் ஒரு மனுஷனுக்கு சொல்லுங்க? விரைய சனி போகும்போது விரைய செலவா கொடுக்கும், மருத்துவமனைக்கு போக வைக்கும், மூத்த சகோதரர் எதிரியா மாற்றும், மேல் படிப்பு பட்ட படிப்பு உங்களுக்கு தடையை கொடுக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷனை தடங்கள் பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் தடை பண்ணும், தொழில தடங்கள் பண்ணும், உங்களுடைய மாமனார் மாமியா உறவுல ஒரு கலக்கத்தை கொண்டாந்து காட்டும். இங்கிட்டு பாருங்க, செவ்வாய் புதனுடைய வீட்டு அந்த வீடு கொடுத்த அதிபதி கொஞ்சம் மறைவுல போயிருந்தார். நிறைய பேருக்கு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ வீட்டு இடத்துலயே பூமியில செலவு நிறைய வந்துருக்கு பாருங்க. உங்க தாத்தா சொத்து பாட்டி சொத்து ஏதாச்சும் ஒரு கலகம். இப்ப ரீசெண்டா நான் சொல்றது 45 நாள் டைம் போட்டு சொல்றேன். இது நடந்துச்சா மட்டும் கேளுங்க. நான் சொன்ன விஷயத்த ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். ஏன்னா இதை நான் ஏன் அதிகமா சொல்றேன்னா, எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மேஷம் மட்டும்தான். ஒரு ஜாதகம் கொடுத்தா எனக்கு குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே தமிழ் கடவுளான முருகபெருமான் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முருகன் அருள்லாம் கண்டிப்பா திருவருளே கிடையாது. எப்படி குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. இப்ப சுக்கிரனுடைய பார்வைப்படுது, அதனால உங்களுக்கு நான் கெட்டது சொல்ல வார்த்தை வல்ல, அவ்வளவுதான். உங்க ராசியை ஸ்ட்ரைட்டா பாக்குற அவ்வளவு வேலை முடிஞ்சு. என்னை பொறுத்தவரை இன்கம் வருமானம் எப்படி இருக்குன்னா இப்ப சூப்பரா எந்த ஒரு குறையும் இல்லாம வருமான இன்கம் நல்லா இருக்கும். எதை வச்சு சொல்றீங்க வருமானம் நல்லா இருக்கும்? நல்லா பாருங்க, இந்த சுக்கிரபாவன் போகக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தேன். சித்திரையில போவார், அடுத்து சுவாதியில போவார். என்னைக்கு சுவாதியில உள்ள இறங்குறாரோ நல்லா பாருங்க, 11ஆம் வீட்டு விசாரத்தை வாங்கி யாருடைய ஜாதகத்துல ராகு சுக்கிரன் புத்தி வந்தாலும் சரி திசை வந்தாலும் சரி பண பொருள் வருமானம் சூப்பரா இருக்கும், டாப்பா இருக்கும். ஜாதகத்துல சுக்கிரன் ராகு நல்லா இருக்கணும். அடுத்து உங்க ராசி அதிபதி சாரத்துல போறதுனால சொல்றேன் நான், எப்படி பணம் பொருள் சேர்க்க எந்த ஒரு குறைபாடு இருக்காது. இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, இது எல்லாமே சுக்கிரன் பாக்குறனால ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசுப்பங்களா வாங்கிதான் ஆகணும். அதுக்கான பிளானை நீங்க போட்டு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான உங்க ஜாதக தசாபதி நடந்தா இப்ப நடந்துடும். நான் சொல்ல ஒரு மாசத்துக்குள்ளதான், ரொம்ப காலம் இல்லை. நல்லா பாத்துங்க, வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், உங்க அப்பா சொத்து தாத்தா சொல்ல உள்ள வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. ஏன் வழக்குக்கு என்ன காரணம்? எப்படி ஜெயிக்க முடியும் உங்களால சொல்ல முடியும்? நல்லா பாருங்க, வழக்குங்கிறது 6ஆம் இடத்தை குறிக்கும். யாரு? இங்க புதன் தாதிபதி. அந்த புதன் எங்கேமா இருக்காரு? 5ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து இருக்காரு. எப்படி இந்த சுக்கிர பேச்சுல நல்லா பாருங்க, சூரியனோட சேர்ந்து இந்த புதன் சேர்ந்து இருக்காரு. ஆட்சிப்பட்ட சுக்கிரன், ஆட்சிப்பட்ட புத ஆதித்ய யோகம். 5ஆம் இடங்கிறது நமக்கு ஆசை வந்து பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் சொல்லுவாங்கல்ல, சொத்துல உள்ள வழக்கு கேஸ் எல்லாமே இந்த 5ஆம் இடத்தை நம்ம எடுத்துக்கலாம். அது 6ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து அரசாங்க அதிகாரி கிரகமான சூரியனோட சேர்ந்து இருப்பதால் அது உள்ள வழக்கு சரியாகும். எப்படிப்பட்ட எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் சரி எல்லாமே சரியாகும். அதே மாதிரி குழந்தை பாக்கி நிறைய இருக்கும். திருமண சார்ந்த விஷயம், காதல் திருமணம் நிறைய பேர் நடக்கும்னு சொல்லுங்க. திருமணத்துக்கு எந்த ஒரு தடங்களும் எந்த ஒரு கெட்டது என்னால சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி திருமணம் கிட்ட போய் நின்று இருக்கும், கிட்ட போய் தடங்கள் வந்திருக்கும், இனிமே வராதுன்னு சொல்லியிருக்கு. சூப்பர் டைம். அதுக்கான தசாபதி நல்லா இருந்தா இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க, வெளியூர்ல வேலை பாக்குறவங்க, வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ப்ரொமோஷன் இருக்கு ராஜா. ஏன் ப்ரமோஷன் வரும் தெரியுமா? நல்லா பாருங்க, சுக்கிர பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை சுவாதியில எப்ப போறாரோ நேரா பாருங்க 11ஆம் வீட்டு விசாரத்தை போறோம். 11 ப்ரமோஷன். இப்ப வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி ப்ரமோஷன் தேடி வரும். நிறைய பேர் பாருங்க, வேலை உத்தியோகத்துல அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணி பாருங்க, அரசாங்க வேலை உங்க பக்கம் சாதகமா வரும். நான் சொல்றது இந்த டேட்டுக்குள்ள, நான் செப்டம்பர் மாசம் 17க்குள்ள சொல்றேன்.
செப்டம்பர் 17க்குள்ள அரசாங்க வேலை உங்க குடும்பத்துக்குள்ள யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வரும். அரசியல் அரசாங்கத்துல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், அரசியல் நல்ல பேர் இருக்கும், அரசியல் உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு. நிறைய ஒரு மாற்றங்களுக்கு தேடி வரும். பெண்களால் நிறைய வெற்றி கிடைக்கும். ஆண்களுக்கு சொல்றேன், கடன் இருக்காது. நிறைய பேருக்கு இந்த பேங்க் சம்பந்தமா லோன் கேட்குறீங்களே, கண்டிப்பா அதுக்கான லோன் சேங்ஷன் ஆகும். இப்ப அரசாங்கம் மூலமா உங்களுக்கு சம்பளமா காசு வருமானம் கண்டிப்பா வரும். இதுல எந்த ஒரு தடங்கள் என்னால சொல்ல முடியாது. அதே மாதிரி வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகுங்க. ஏன்னா நமக்கு நிறைய வெளிநாட்டுக்காரங்க நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷன் வரப்போது, வெளிநாடு போறீங்க, வெளியூர் போறீங்க, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாற முடியாது, சூப்பரா தேடி வரும். அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. இப்ப கார் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, பூமி வாங்கலாமா, இந்த பிளான் தான் சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு. எப்படி நண்பர்கள், கூட்டாளி, மனைவி மூலமா நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்க போறா. அதுக்கான யூஸ் பண்ணிக்கி இந்த காலகட்டத்துக்குள்ள. எப்படி அக்டோபர் மாசம் 4ஆம் தேதிக்குள்ளதான், எப்படி செப்டம்பர் மாசம் 4ல இருந்து அக்டோபர் 4ஆம் தேதிக்குள்ள எடுத்துக்குங்க பலனை. ஏன்னா அது வரைக்கும் தான் சுக்கிரபவன் நல்ல ஆட்சி பலமா இருப்பார். அதுக்கப்புறம் வக்ரமாயி நவம்பர் மாசம் வரை அங்கேதான் இருப்பார். ஆனா இதுக்குள்ளதான் நல்ல பலனே கண்டிப்பா இருக்கு. மேல் படிப்பு, பட்டப்படிப்பு சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களே எந்த ஒரு கட்டத்தில் சொல்ல முடியும். உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க உடம்பு ஆரோக்கியம், மருத்துவ செலவு உங்களுக்கு வராது. இன்னும் ஆகஸ்ட் மாசம் நான் சொல்றது செப்டம்பர் மாசம் கரெக்டா 19ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் வந்து நீசமாக போறாரு. குருமங்கள யோகம் வரப்போது பாத்துக்கோங்க. எப்படி செப்டம்பர் மாசம் குருமங்கள யோகத்தை பார்க்க போறீங்க. ஒரு சுப செலவு, சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு பயணங்கள் மூலமாக வருமானம் திட்டக்கூடிய அமைப்பு எல்லாமே செப்டம்பர் 19க்கு அப்புறம் அந்த சுக்கிர பேச்சை கண்டிப்பா நடக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போயிருவோமா? முதல் நட்சத்திரம் என்ன வருவதுல? அஸ்வினி. எதுக்குமே பயப்படாதீங்க, எல்லாமே நல்லது மட்டும் தான் நடக்கும், கெட்டதே வராது இனிமே. ஏன் வராது? சூரியன் கேது சேர்ந்து இருக்கு. இங்க சூரியன் கேது புதன் எல்லாமே சேர்ந்து இருக்கு. அரசாங்க வேலை, வீட்டை நல்ல காரியம், நல்ல செலவு, வேலை உத்தியத்தில் உயர் பதவி, வேலை இல்லாத வேலை கிடைக்கும், மருத்துவ படிப்பு இல்ல கெமிக்கல் படிப்பு, எலக்ட்ரானிக் படிப்பு, மெக்கானிக்கல் படிப்பு, ஐடி படிப்பு, எந்த ஒரு படிப்புகளிலும் சரி நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும். பாத்துங்க. நிறைய திடீர் லாட்ரி யோகம் இருக்கு சொல்லுங்க. அஸ்வினில பிறந்தவங்க அனைவருக்குமே லாட்ரி யோகம் வேலை செய்யும். நீங்க ஜாதகத்தை பாருங்க, உங்க லக்கியான நம்பர் என்னன்னு பார்த்து எடுங்க. அஸ்வினில பிறந்தவங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் கேது சேர்ந்து 5ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலமா இருந்து ஆகஸ்ட் கரெக்டா செப்டம்பர் மாசம் 17க்குள்ள லாட்ரி யோகம் உண்டு. கண்டிப்பா பாத்துக்கோங்க. காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே வீட்டை ஒரு நல்ல செலவு, நல்ல காரியமா வருது. எப்படி செப்டம்பர் மாசம் 17க்குள்ள நல்ல செலவா வந்துகிட்டு இருக்கு. நல்ல சுப செலவா பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். வேலை உத்தியத்துல கண்டிப்பா ஒரு மாற்றம், இடமாற்றம் கண்டிப்பா ஒன்று. வேலையை விடக்கூடிய அமைப்பு, வேலையை மாத்தி அமைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும் அஸ்வினில பிறந்தவங்களுக்கு. அடுத்து பரணேஸ்வரன். கவலைப்படாதீங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. கடன் பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ், நிறைய பரணேஸ்வரர் பிறந்தவங்க நீங்க கேட்டு பாருங்க, ஒரு மாசம் நிம்மதி இல்லாம இருப்பாங்க. நீ ஏன்னா செக் பண்ணியே கேட்டுங்க, ஆமாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நிம்மதி வரும், நல்ல ஒரு அனுகூலம், நல்ல வருமானம், இன்கம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே தேடி வரும். எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் நடக்காது, எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் பரணேஸ்வரன் எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு நல்ல பொருள் இருக்கு. அதனால சொல்றேன், நிறைய லாட்ரி எடுங்க, எடுங்க. உங்க ஜாதத்துல எந்த லக்கியான நம்பரை பார்த்துட்டு கண்டிப்பா எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும். கலைத்துறை சூப்பரா இருக்குங்க. அடுத்து கம்ப்யூட்டர் துறை நல்லா இருக்குங்க. டீச்சிங் துறை, அடுத்து இந்த ஸ்வீட் சம்மந்தப்பட்ட விஷயம் துறை, உணவுத்துறை, கலைத்துறை எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க எப்போதுமே ரொம்ப நாகரீகமான இருக்கணும், நல்ல ஒழுக்கமான இருக்கணும், திறமையான இருக்கணும். உங்களோட நிறைய இருக்கு. நீங்க உழைப்பை போடுங்க, எல்லாமே தேடி வரும். வேலை உத்தியத்தில் உயர் பதவி, தொழில நல்ல ஒரு மாற்றங்கள். 7ரை சனியை மட்டும் பாத்துங்க, சனி பவன் மட்டும் நல்லா இருக்கான்னு பாத்துங்க. இப்ப எல்லாமே தேடி லக்கு உங்களுக்கு தேடி வரும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் எல்லாமே உங்களை மட்டும் தான் சொல்ல முடியும், வேற யாரையும் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு கண்ணியம், கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரே கேரக்டர் யாருன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். உங்களுக்கு கரெக்டா எல்லா டைமும் இப்ப சூப்பரா இருக்கும், எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு வராது. இதுக்கு மட்டும் ரொம்ப செலவு பார்த்தீங்க, வர செலவு அதிகமா இருக்கும், மருத்துவ செலவு, வரைய செலவு, வேலை உத்தியோக தடை எல்லாமே தடங்களை பார்த்துட்டீங்க. உங்களுக்கு கரெக்டா இந்த டேட்டுக்குள்ள பாருங்க, கரெக்டா செப்டம்பர் மாசம் 17க்குள்ள ஆசைப்பட்ட விஷயம், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, திருமண தடை நீங்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் நிறைய பேருக்கு பாருங்க. வேலை உத்தியத்தில் ப்ரமோஷன், வெளிநாடு, வெளியூர் யோகங்கள், வீட்டில் ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியங்கள், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா கார்த்திகை பிறந்தவருக்கு நல்ல ஒரு தலைமை பொறுப்புக்கு ஒரு லீடரா போகக்கூடிய அமைப்பு கூட நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு யோகம் நல்லா இருக்கு. எந்த ஒரு கெட்டது வந்தாலும் சரி, கெட்டது நடக்காதுங்க. உடல் ரீதியாக சொல்றேன், நிறைய ஒரு தடங்கள் வந்தாலும் தடங்கள் நடக்காது. உங்களுக்கு எல்லாமே இப்ப எல்லாமே நல்லா இருக்கும். செப்டம்பர் மாசம் 17க்குள்ள உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கு. அதுக்கான விஷயம் சூப்பரா வேலை செய்யும். பார்த்து வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது.